ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் போடக்கூடிய எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆன உடனே நீங்கள் அதில் இருக்கக்கூடிய கதைகளை கேட்கலாம். ஒரு கதை கூட மிஸ் ஆகாமல் கேட்கணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். கண்டிப்பாக நம்ம போடக்கூடிய கதைகள் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும். ஒரு லைக் கொடுத்துருங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கதையை கேட்டுட்டு உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை சிவசங்கரி அவர்கள் எழுதிய பொழுது அப்படிங்கிற ஒரு குடும்ப சிறுகதை. அந்த கதை தான் இந்த வீடியோல கேட்க போறோம். கேட்கலாமா? நேரமே போகல, பொழுதே போகல அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுல வரக்கூடிய அந்த பொழுதுதான் இது. சோ பொழுது போகாம இருக்கக்கூடிய ஒரு பெண் இயற்கையை ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதை சம்பந்தப்பட்ட அவளுடைய மன உணர்வை சம்பந்தப்பட்டதான் இந்த கதை. சிவசங்கரி அவர்கள் எழுதிய பொழுது. அவளுக்கு போர் அடித்தது. கணவன் பேச்சை கேட்டிருந்தால் இந்த தொல்லை இல்லை. முதல் நாள் அவன் இன்ஸ்பெக்ஷனுக்காக நாளை போக வேண்டும் என்றபோது அவள் நானும் வருகிறேனே என்றாள். யூ வில் பி போர்டு. நான் உன்னோடு இருக்க முடியாது. உன்னை டிவியில விட்டுட்டு போனா 4 பாலங்கள் இன்ஸ்பெக்ஷன் முடிந்து திரும்ப நாளை ஆகும். ஐ டோன்ட் மைண்ட். இங்கே மட்டும் என்ன வாழ்கிறது? ஐ லைக் டு கம். அவள் பட்டணத்தில் பிறந்து படித்து வளர்ந்தவள். அவளுக்கும் அவனுக்கும் திருமணமாகி 4 மாதங்கள் ஆகின்றன. பெரியவர்கள் பார்த்து நிச்சயித்த கல்யாணம். அவன் ஒரு இன்ஜினியர். பட்டணத்தில் பிடபிள்யூடி பிரிவில் வேலையாக இருந்தவனை ஒரு காரணமும் இல்லாமல், முன்பின் அறிக்கை இல்லாமல் 2 மாசங்களுக்கு முன் இந்த சின்ன டவுனுக்கு ஏஇயாக பதவி உயர்வுடன் மாற்றிவிட்டார்கள். சின்ன டவுனில் எப்படி குடித்தனம் செய்ய போகிறோம் என்று அவளுக்கு ஒரே மலைப்பாக இருந்தது. இப்போ போகலாம், 6 மாசம் கழிச்சு மறுபடி டிரான்ஸ்பருக்கு முயற்சிக்கலாம். ப்ரமோஷன் கிடைச்சிருக்கிறத ஊருக்கு பயந்துண்டு வேண்டாம்னா எப்படி? முதலில் அவன் அந்த ஊருக்கு வந்து வளர்ச்சி பெறாத அந்த ஊரில் கிடைத்த விதத்தில் சுமாரான வீட்டை அமர்த்தினதும் அவள் வந்து சேர்ந்து கொண்டாள். பட்டணத்து வேலை மாதிரி இல்லை இங்கே. சதா இன்ஸ்பெக்ஷன், டூர், இரவு தங்கும் ஜோலி இல்லாவிட்டாலும் பல சமயங்களில் அவன் காலையில் புறப்பட்டு போனால் இருட்டிவிடும் திரும்ப. அவளுக்கு அந்த ஊரை பிடிக்கவில்லை. அந்த ஊர் ஜனங்களை பிடிக்கவில்லை. ஒன்றையுமே பிடிக்கவில்லை. பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தவளுக்கு அந்த ஊர் சரிப்பட்டு வராமல் போயிற்று. அவன் அலுவலக வேலையாய் பட்டணம் செல்ல நேரும் போது கூடவே போய்விட்டு திரும்பி வருகையில் லைப்ரரியில் இருந்து 4 புத்தகங்களை கொண்டு வருவாள். அவன் வீட்டில் இல்லாத போது கதவை தாளிட்டு கொண்டு புத்தகங்கள், பத்திரிகைகள் படிப்பாள். இல்லாவிட்டால் நன்றாக தூங்குவாள். அன்று அவன் இன்ஸ்பெக்ஷனுக்கு போவதாய் சொன்னபோது வீட்டில் படிக்க புத்தகங்கள் எதுவும் இல்லாத காரணத்தாலும் காற்று முகத்தில் வீசி அடிக்க ஜீப்பில் அவனோடு போவது பிடிக்கும் ஆதலாலும் அவளும் வருவதாக பிடிவாதம் செய்து புறப்பட்டு விட்டாள். விடிகாலையில் புறப்பட்டு வழியில் ஓட்டலில் சிற்றுண்டியை முடித்துக் கொண்டார்கள். நெடுஞ்சாலை பாலங்கள் சிலவற்றை அவன் சர்வே செய்ய வேண்டியிருந்ததால் சாலையை அடுத்திருந்த பயணிகள் தங்கும் விடுதியில் அவளை இறக்கி விட்டான். பிடபிள்யூக்கு சொந்தமான டிபி அது. அவன் கீழ் வேலை பார்க்கும் செக்ஷன் ஆபீசர், பியூன், கான்ட்ராக்டர், டிபி வாட்ச்மேன் எல்லோரும் அவர்கள் வருவதற்கு முன்னதாகவே அங்கு காத்திருந்தார்கள். அம்மா தனியா இருக்காங்க, அந்தண்ட இந்தண்ட போகாம வாசல்லையே இருந்து பாத்துக்க, என்ன கூப்பிட்டா என்னன்னு கேளு என்று வாட்ச்மேனிடம் உத்தரவு போட்டான். வாட்ச்மேன் தலையாட்டினான். எங்க வீட்டுல இருந்து ஸ்பெஷலா சாப்பாடு 12 மணிக்கு வந்துடும் சார். அம்மா சாப்பாடு பத்தின கவலை உங்களுக்கு வேணாம் சார். கான்ட்ராக்டர் தன் பங்கு வேலையை செவ்வனே செய்ய துடித்தார். அவன் உள்ளே போனான். கான்ட்ராக்டர் வீட்டிலிருந்து சாப்பாடு வந்துடும். இங்க வாட்ச்மேன் இருக்கான். ஏதாவது வேணும்னா கேளு. ஐ வில் ட்ரை டு கம் as early as possible. கதவை வேணா தாழ்பால் போட்டுண்டு கொஞ்சம் தூங்க பாரு. வரட்டுமா? யாரும் பார்க்கவில்லை என்று ஊர்ஜிதம் படுத்திக் கொண்டு மனைவியின் கன்னத்தில் செல்லமாய் முத்தம் கொடுத்துவிட்டு அவன் வெளியே போனான். ஜீப் புறப்பட்டு போய்விட்டது. வேலியோரத்தில் இருந்த கதவை சாத்தின வாட்ச்மேன் தோட்டத்தை கூட்டத் தொடங்கினான். வராந்தாவில் நின்று அவள் சுற்றிலும் வேடிக்கை பார்த்தாள். ஓடு வேய்ந்த கட்டடம் அது. சுற்றி கண்ணா பின்னா என்று பெரிய தோட்டம், பெரிய பெரிய வேப்ப மரங்கள், அதன் நிழலில் சரியாக வளராத வனப்பூ செடிகள், வரிசையாய் ஓரத்தில் பதிந்திருந்த செங்கற்கள் புதுசாய் வெள்ளை அடிக்கப்பட்டிருந்தன. எந்த முக்கிய மனிதர் வந்து போனாரோ? டிபியின் இடது பக்கம் ஒரு வாதாம் மரம், அதன் பக்கத்தில் புஷ் என்று மனோரஞ்சித புதர். பூ இருக்குமோ? அவள் இறங்கி போய் அதை 2 முறை சுற்றி வந்தாள். இப்ப பூக்காதுங்கம்மா, இன்னும் நாள் போகணும். வாட்ச்மேனின் அசட்டு சிரிப்பு அவளுக்கு பிடிக்கவில்லை. இவனை யார் கேட்டாங்க? மறுபடி வராந்தாவில் ஏறி அறையை அடைந்து கதவை சாத்தி தாள் போட்டாள். அறை பெரிதாய் இருந்தது.
ஒரு இரும்பு கட்டில், மெத்தை, மரமேஜை, நாற்காலி, மூலையில் மணல், அதில் குடித நீர் பானை, விட்டத்தில் இருந்து நீளமான கம்பியில் தொங்கின ஃபேன். பின்னால் பாத்ரூம், பைப் இல்லை, தகர ட்ரம்மில் தண்ணீர் இருந்தது. ஒரே பாசி நாற்றம். பாத்ரூமுக்கு இந்த பக்கம் சின்ன வராந்தா. கிரில் போட்ட சுவர் இடுக்கு வழியாக பின்தோட்டத்தை அவள் பார்த்தாள். தூரத்தில் ஒரு குடிசை தெரிந்தது. வாட்ச்மேன் குடிசையா? ஆள் அரவமே இல்லையே. இன்னும் கல்யாணமாகவில்லையோ? பார்த்தால் வயசானவனாக தெரிகிறானே. ஒருவேளை பொண்டாட்டி செத்து போய்விட்டாளோ? அப்படியானால் குழந்தைகள் இருக்குமே. வாட் நான்சென்ஸ்! எவனுக்கு கல்யாணமானால் என்ன, குழந்தைகள் இருந்தால் என்ன, பொண்டாட்டி செத்தால் என்ன? Why should I interest in such good for nothing thinking? அவள் பார்வை அங்கிருந்த கிணற்றிடம் போயிற்று. கிராமங்களில் காணப்படுவது போன்ற பெரிய கிணறு, குட்டை கைப்பிடிச்சுவர், மேல்பூச்சி இல்லாமல் செங்கல் தெரிய நின்றது. அவள் பார்த்து கொண்டிருக்கையிலேயே நீலமும் பிரவுனும் கருப்பும் கலந்த பறவை அந்த சுவரில் வந்து அமர்ந்தது. மூக்கு நீளமாய். அது என்ன பறவை? எஸ், மீன் கொத்தி இல்லை? சிறு வயதில் பாடப்புத்தகத்தில் பார்த்த படம் இப்படித்தானே இருந்தது. சுவர் மேல் இருந்த அந்த பறவை ஒரு கண காலத்தில் கிணற்றுக்குள் பறந்தது. குட்னஸ், விழுந்துடுச்சா என்ன? 20 வினாடிகள் கூட நகர்ந்திருக்காது. சர் என்று மேலே வந்து சுவர் மேல் அமர்ந்து வாயில் கவ்வியிருந்த சின்ன மீனை காலால் பிடித்து உண்ணத் தொடங்கியது. அட யமனே! கிணற்றுக்குள் டைவடித்து மீனை கொத்தினதும் சாமர்த்தியமாய் வெளியே வந்து விட்டதே. கிணறு ரொம்ப ஆழமில்லையோ? அடுத்த 10 நிமிஷங்களுக்கு மறுபடி 2 முறைகள் கிணற்றில் டைவடித்து தன் இரையை கொண்டு வந்த பறவை 3ஆம் முறை இரையை உண்ணாமல் கவ்வியவாறே பறந்து போனது. வயிறு ரொம்பிவிட்டதா? இல்லை குஞ்சுக்காக கொண்டு போகிறதா? திரும்ப அது வரும் என்று கொஞ்ச நேரம் நின்று பார்த்துவிட்டு ஏமாற்றத்துடன் அவள் அறைக்கு திரும்பினாள். மணி என்ன என்று மணிக்கட்டை பார்த்தபோது கடிகாரம் நின்று இருப்பது புரிந்தது. டேமிட், மணி என்ன இருக்கும்? 11? இல்லை, கிட்டத்தட்ட 12. வாட்ச்மேனுக்கு தெரிந்திருக்குமோ? கூப்பிட்டு கேட்கலாமா? மணி என்னவானால் என்ன, தெரிந்து கொண்டு என்ன பண்ண போகிறோம்? அப்போதுதான் அவளுக்கு போர் அடிக்க தொடங்கியது. கணவன் பேச்சை கேட்டுக்கொண்டு வீட்டிலேயே இருந்திருக்கலாமோ? வாட்ச்மேனை அனுப்பி கிட்டத்தில் ஏதாவது பத்திரிகை கிடைக்குமானால் வாங்கி வர சொல்லலாமா? இன்று என்ன கிழமை? செவ்வாய். ஒரு மேகசின் வரும் நாளும் இல்லை. வீட்டில் இருந்து கொண்டு வந்திருந்த தினப்பத்திரிகையை பிரித்தாள். பிரதமர் படமும் ஜவஹர் நகரில் நடந்த காங்கிரஸ் கூட்ட பேச்சுக்களும் பிரசுரமாயிருந்தன. தலைக்கு தலை பேசுறாங்க. இதில் எத்தனை பேர் ஆத்மார்த்தமாய் நடைமுறையில் தாங்கள் பேசும் கொள்கைகளை கடைபிடிக்கிறார்கள்? முக்கால்வாசி பேர் வேஷதாரிகள். இப்ப மணி என்ன இருக்கும்? கைப்பையில் இருந்து ஒரு சிக்லெட்டை பிரித்து வாயில் போட்டு மெதுவாக மென்றவள் நாற்காலியில் அமர்ந்தவாறே ஜன்னல் வழியாக தோட்டத்தை பார்த்தாள். நேர் எதிரில் வாதா மரம் இருந்தது. பெரிய மரம். இலை ஒவ்வொன்றும் பட்டை பட்டையாய் பச்சென்று இருந்தது. சின்ன வயதில் சிவப்பு வாதாம் பழத்தை தின்று கொட்டையை உடைத்து பருப்பையும் சுவைத்தது நினைவுக்கு வர எழுந்து ஜன்னலிடம் போய் மரத்தில் பழங்கள் இருக்கின்றனவா என்று அண்ணாந்து பார்த்தாள். நிறைய வெள்ளை பூக்களும் சின்ன சின்ன பச்சை காய்களும் தான் தெரிந்தன. அருகாமையில் இருந்து மரத்தை பார்க்கையில் மேல் இருந்து கருப்பு கட்டெரும்புகள் சாரி சாரியாய் கீழே இறங்குவது தெரிந்தது. குண்டு குண்டாய் எறும்புகள் கொளுத்திருந்தன. கடித்தால் ரத்தம் வருவது நிச்சயம். மரத்தின் அடிவாரத்தில் அவலட்சணமான ஓணான் உட்கார்ந்திருந்தது. நன்றாய் குடித்த கிழவன் மாதிரி தலையை ஆட்டி மார்பை தாழ்த்தி மேலே நிமிர்த்தி கீழே வரும் கட்டெரும்புகளை கிட்ட வரும்போது லபக்கென்று இருந்த இடத்தில் இருந்து அது விழுங்கியது. மக்கு எறும்புகள். வழியே போய் ஓணான் வாயில் விழுகிறதே. மரத்துக்கு அந்த பக்கம் போகக்கூடாது. தனக்கு முன்னால் போன எறும்பை ஓணான் விழுங்குவதை பார்த்து கூடவா பின்னால் வருவதற்கு தெரியவில்லை. ஓணான் ஒரு எறும்பை விழுங்க எடுத்துக்கொள்ளும் நாளிகையில் அதை தாண்டும் அடுத்த எறும்பு தப்பித்தது. தான் மாட்டிக்கொள்ள இருந்ததோ குருட்டு அதிர்ஷ்டத்தில் தப்பித்ததோ அந்த மட எறும்புக்கு புரியவில்லையே. இருந்த இடத்தை விட்டு அசையாமலே தன் வயிறு முட்ட விருந்து உண்ணும் ஓணான் மேல் அவளுக்கு கோபம் வந்தது. மேஜை மேல் இருந்த தினசரியை கொஞ்சம் கிழித்து ஒரு உருண்டையாக்கினாள். ஜன்னல் வழியாக ஓணான் மேல் எரிந்தாள். காகித உருண்டை குறிதவறி மரத்தை விட்டு தள்ளி போய் விழுந்தது. இன்னொரு உருண்டை எரிந்தாள். அது ஜன்னல் கிட்டத்திலேயே விழுந்து விட்டது. இன்னொன்று ஒன்று கூட ஓணான் மேல் படவில்லை. எறும்புகளுக்கு அப்படி சாக தலையெழுத்து என்றால் ஒய் நாட் ஐ பாதர்? அவளுக்கு சலித்து போய்விட்டது.
ரொம்ப நாளிகையை நிற்பதால் கால்கள் வலித்தன. திரும்ப நாற்காலியில் உட்கார நினைத்து திரும்பின போது வாட்ச்மேன் யாருடன பேசுவது கேட்க கதவை திறந்தாள். கான்ட்ராக்டர் வீட்டிலிருந்து அவளுக்கு சாப்பாடு வந்திருக்கிறதாம். அப்படி மேஜை மேல வச்சுட்டு போக சொல்லு. அவர்கள் போனதும் மறுபடி கதவை தாளிட்டு கொண்டு நாற்காலியை இழுத்து போட்டு கொண்டாள். அடடா, மணி என்னன்னு அந்த பையனை கேட்டிருக்கலாமே. அவனோட கையில வாட்ச் இருந்ததே. இலையை விரித்து தண்ணீர் தெளித்து விட்டு கேரியரை கலட்டினாள். செக்கச் செவேல் என்று குழம்பு, ரசம், கூட்டு, வாழைக்காய் கறி, உருளை சிப்ஸ். இது என்ன பாயாசமா? தயிர் சாதம். நாட் பேட். சாப்பிட தொடங்கினதும் தான் எல்லாவற்றிலும் தொண்டையை அறுக்கும் காரமும் பூண்டும் இருப்பது புரிந்தது. அவளுக்கு பூண்டு பிடிக்கவே பிடிக்காது. சிப்ஸை சாப்பிட்டாள். பிறகு தயிர் சாதம். ஒரே புளிப்பு. அரைகுறையாய் சாப்பிட்டேன் என்று பெயர் பண்ணிவிட்டு எழுந்து விட்டாள். வாட்ச்மேன் வந்து டேபிளை சுத்தம் செய்துவிட்டு, நான் சாப்பாட்டுக்கு போயிட்டு நொடியில வந்துடுறேமா என்று சொல்லிவிட்டு போனான். கதவை தாளிட்டு கொண்டு அவள் படுத்தாள். தலையணையில் இருந்து ஏதோ நாற்றம். மூக்கை சிடுங்கிக் கொண்டாள். யார் படுத்திருந்ததோ? கையோடு கொண்டு வந்திருந்த பிளாஸ்டிக் கூடையில் இருந்து டவல் ஒன்றை எடுத்து தலகாணி படுக்கை இரண்டிலும் சேர்த்து விரித்தாள். மறுபடி படுத்தாள். நவ் இட் இஸ் பெட்டர். நாத்தம் தெரியவில்லை. கண்களை மூடிக்கொண்டு தூங்க முயற்சி செய்தாள். வீட்டில் மயக்கும் தூக்கம் இங்கு வர மறுத்தது. வாட்ச்மேன் வந்துவிட்டானோ? ரொம்ப அத்துவானமான இடம். ஓ என்று நிசப்தமாக இருக்கிறதே. அவர் எப்போதுதான் வருவாரோ? கண்களை மூடிக்கொண்டாள். நவ் ஐ ஷுட் ஸ்லீப். கக் 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 கக். அரை தூக்கத்தில் இருந்த அவளை முதலில் அந்த சப்தம் கவரவில்லை. கக் 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 கக். இரண்டாவது தடவை ஒலித்ததும் அவள் திடுக்கிட்டு கண்களை விழித்தாள். கண்களை மூடிக்கொண்டாள் அவள். நவ் ஐ ஷுட் ஸ்லீப். கக் 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 கக். அரை தூக்கத்தில் இருந்த அவளை முதலில் அந்த சப்தம் கவரவில்லை. கக் 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 கக். இரண்டாவது தடவை ஒலித்ததும் அவள் திடுக்கிட்டு கண்களை திறந்தாள். கக் 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 கக். வாட் எ ஃபன்னி நாய்ஸ். எங்கே இருந்து வருது? கக் 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 கக். இப்போது அமைதியினுடைய சப்தம் கொஞ்சம் பெரியதாகவே கேட்டது. சுற்றும் முற்றும் பார்த்தவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. எழுந்து ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தாள். பாத்ரூம் வராண்டாவில் பார்த்தாள். கொஞ்சம் பயமாகவும் இருந்தது அவளுக்கு. கக் 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 கக். ஒரே சீராய் விட்டு விட்டு என்ன சப்தம் இது? வாட்ச்மேன் வந்து விட்டானோ? எட்டி பார்த்த வரையில் காணோம். மறுபடியும் படுக்கையில் உட்கார்ந்தாள். கக் 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 கக். சப்தம் அருகிலேயே ஒலிப்பது தெளிவானது. எங்கே வருகிறது? எதனால்? தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அறையை சுற்றி நிதானமாய் பார்த்தாள். கதவுக்கு மேல் வெள்ளையாய், பெருசாய் இல்லாமல், சின்னதாய் இல்லாமல், நடுத்தர சைஸில் ஒரு பள்ளி இருப்பது தெரிந்தது. இந்த பக்கம் லைட்டுக்கு பக்கத்தில் அதே மாதிரி இன்னொன்று. கக் 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 கக். சப்தம் லைட்டில் இருந்துதான் வருவதை போல தெரிந்தது. லைட் பள்ளி வாளை இந்த பக்கமும் அந்த பக்கமும் பாம்பு போல வளைத்து வளைத்து ஆட்டி கக் 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 என்று கத்துவது அதன் அசைகிற தாடை மூலம் அவளுக்கு புரிந்தது. பள்ளி கத்துகிறதா? கொஞ்சம் நிம்மதியாயிற்று. பட்டணத்தில் பள்ளி கத்தி கேட்டதுண்டே. ஒரு தடவை கத்தும், அவ்வளவுதானே. இப்படி விடாமல் கத்திக்கொண்டே இருந்ததில்லையே. லைட் பள்ளி 2 எட்டு முன்னேறியது. மறுபடி வாளை பாம்பு போல நெளித்தது, கத்தியது. பள்ளிக்கு உடம்பு சரியில்லையோ? வயிற்றை வலிக்கிறதோ? கதவு பள்ளி நகரவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாய் கதவு பள்ளியை நோக்கி லைட் பள்ளி இதே ராகம் வேகத்துடன் முன்னேறியது. சண்டைக்கு போகிறதா? பதுங்கி பதுங்கி பாய்கிறதா என்ன? அவளுக்கு வேடிக்கையாக இருந்தது. கப் என்று பாய்ந்து சண்டை போட வேண்டியதுதானே. எதற்காக இந்த கத்தல், வாலாட்டல், பதுங்கல்? நேரம் ஊர்ந்தது. லைட் பள்ளி கதவு பள்ளியை நெருங்க நெருங்க அவளுக்கு சுவாரஸ்யம் அதிகமாகி போனது. ஆயிற்று. இரண்டும் நெருங்கிவிட்டன. கதவு பள்ளி அசையவில்லையே. லைட் பள்ளி இன்னும் நெருங்கியது. மீண்டும் பாட்டு, வாலாட்டல். ரொம்ப ரொம்ப கிட்டே வந்து விட்டது. தொடுகிற அளவுக்கு. திடீரென்று பெருசாய் லைட் பள்ளி கத்தியது. ஒரே தாவல். ஒன்றோடு ஒன்று பின்னிக் கொண்டன. ராகம் இல்லை, வாலாட்டல் இல்லை, ஒன்றுமில்லை. ஒரே அமைதி. அந்த 2 பள்ளிகளும் ஆணும் பெண்ணுமா? இதையா இத்தனை நாளிகை ரசித்து பார்த்து கொண்டிருந்தோம். அவமான உணர்ச்சியுடன் அவள் தலையை திருப்பிக் கொண்ட போது வாசலில் ஜீப் வந்து நிற்கும் சப்தம் கேட்டது. சிவசங்கர் அவர்கள் எழுதிய
பொழுது சிறுகதை முற்றும். இந்த கதை கணையாழி பத்திரிகையில 1977ல வெளிவந்தது.